மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆர் நமது அம்மாவின் முன்னாள் ஆசிரியரான மருது அழகராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழுக்கள், ஒட்டுமொத்த குழுக்களுக்கும் தலைமை கழகம் இப்பொழுது புதுடில்லிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன். கதவு அருகே காத்து கிடந்த கட்சிகள் இன்றைக்கு அழைக்கிறார்கள், ஓடுகிறார்கள். அந்த இருக்கையிலே உட்காருகிற உங்களுக்கு இப்படி நடந்து கொள்வதற்கு கூச்சமாக இல்லையா? உங்களை திரு அண்ணாமலை தற்கொலைன்னே பேசினார். நீ கூவத்தூர்ல எப்படி வந்தேன்னு சொல்லட்டுமான்னு பேசினார். 2029 வடபுலத்தில் இன்னும் பெரிய சரிவு வரும் என்று நம்புகிறார்கள். அதனால அவர்களுடைய கணக்கு தமிழகம் நோக்கி. தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எத்தனை பலியாடுகளையும் பலியிடுவதற்கு பாஜக தயங்க. எடப்பாடியை முதலமைச்சராக்கியதிலும் பாஜகவுக்கு பங்குண்டு. ஆட்சி முடிந்ததற்கு பிறகு அதிமுகவினுடைய அரசியலை அபகரிப்பதற்கு எடப்பாடிக்கு உறுதுணையாக இருந்தது பாஜக. பாஜக சமீபத்தில் கையில் எடுத்திருக்கும் ஒரு ஷெண்டேவா தான் நான் திரு செங்கோட்டையனை பார்க்கிறேன். பாஜகவினுடைய கூட்டணிக்கு அடிபணிந்துதான் ஆக வேண்டும். பாஜக கூட்டணியை விட்டு விலகிய போது அதிமுகவினுடைய ஐடி விங் என்ன போட்டுச்சு? பாபாய் திரும்பி வந்துடாதீங்க. எடப்பாடி அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார் அப்படின்னு பாஜக முடிவுக்கு வந்து விட்டது. இங்க வந்து அவர் அறிவிக்காத பட்சத்துல செங்கோட்டையின் முதலமைச்சர் வேட்பாளர் துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள் துணிச்சலோடு எதிர்கொள்கிறது திமுக. ஆனால் நீங்கள் துவண்டு விழுகிறீர்கள், ஓடி போய் காலில் விழுந்து சரணாகதி அடைகிறீர்கள். நீங்கள் கோழைகளாக இருக்கிறீர்கள். விமான நிலையத்திற்கு ஒவ்வொரு முறையும் மோடியும் அமித்ஷா வருகிற போது மலர் கொத்து ஏற்றி கொண்டு போய் வரிசையாக நிற்பார்கள். அம்மா தலைவர் என்ன புரட்சி தலைவர், ஒரு ஹீரோ தொடங்கி ஒரு ஹீரோயின் வழி நடத்தின கட்சிக்கு அந்த அளவில் இல்லாட்டினாலும் அதில் சரிவாதி அளவுக்காக திறமை கொண்ட ஒரு தலைமை இல்லை. அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார். அதிமுக பல குழப்பங்கள் நீடிக்கிறது, ஒற்றை தலைமை இரட்டை தலைமைன்னு நிறைய முறை நம்மளே பேசியிருக்கோம். அதெல்லாம் முடிஞ்ச ஒரு வழியா வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி தலைமை தாங்குகிறார் அப்படின்னு பார்த்தா எலெக்ஷன் வர இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்து ஒரு 3 மாதமாக அதிமுகவுக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு ஆதங்கங்கள், ஒவ்வொருத்தர் வந்து பேசுறாங்க. செங்கோட்டையன் ஒரு பக்கம் கோச்சிட்டு இருக்காரு, ஒரு அம்மா ஒரு பக்கம் கோச்சிட்டு இருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வராரு. அந்த சந்திப்பே ஒரு சுவாரஸ்யமானது. அப்புறம் அதற்கு பிறகு செங்கோட்டையன் அவர்கள் தனியா போய் சந்திச்சுட்டு வராரு. என்ன நடக்குது அதிமுக? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழுக்கள், ஒட்டுமொத்த குழுக்களுக்கும் தலைமை கழகம் இப்பொழுது புதுடில்லிக்கு மாற்றப்பட்டிருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். அலுவலகம் புதுசா தொடங்கியிருக்காங்க. இல்ல, நான் சொல்றது வந்து அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி அழைக்கப்பட்டார் என்பதை விட சமன் செய்து வரவழைக்கப்பட்டார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா அதிமுகவினுடைய உண்மையாகவே ஒரு பொதுச் செயலாளர் என்று சொன்னால் டெல்லி தலைமையை போய் அவர் அப்படி அழைத்து போய் சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது. புரட்சி தலைவி அம்மா இருந்தா அப்படி நடக்குமா? தேடி வருவாங்க. தான் கேட்கிறேன். போயஸ் தோட்டத்தினுடைய கதவு அருகே காத்து கிடந்த கட்சிகள் இன்றைக்கு அழைக்கிறார்கள், ஓடுகிறார்கள். அடுத்து ஒவ்வொருவராக கூப்பிடுறாங்க. இதையெல்லாம் பார்க்கிற போது உண்மையாகவே அந்த இயக்கத்திற்கு 21 வருடங்களுக்கு முன்பு இரவெல்லாம் எழுதியும் பேசியும் உழைத்தவர்களில் நானும் ஒருவன். உண்மையாக வேதனையில் நான் கண்ணீர் கசிகிறேன். முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3ஆம் பெரும் கட்சியாக 43% வாக்காளர்களை கொண்ட 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு மிக பெரும் இயக்கமாக 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 134 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2வது முறையாக தொடர் ஆட்சி அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு என் ஆயுளின் 3/4 பாகத்தை அதிமுகவுக்காக நான் உடைத்து விட்டேன். எனக்கென்று உறவுகள் கிடையாது, எனக்கென்று சொந்தம் என்று யாரும் இல்லை. என் இல்லமும் உள்ளமும் தமிழக மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதாங்கிற பெயரையே நான் மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்னும் ஒரு சொல்லுக்காகத்தான் என் ஆயுளையே அர்ப்பணித்து உழைத்தேன் என்று அந்த வரிகளை நான் தான் வடித்தேன்.
அதற்காக தலைமை கழகத்தில் கூப்பிட்டு என்னிடம் அம்மா பேசுகிற போது, என் வாழ்வின் ஒரு பிரகடனத்தையே ஒரு 10 வரிகளிலே நீங்கள் எழுதியிருக்கீங்க. எப்படி நீங்கள் நேசிக்கிற ஒரு தலைவருடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அப்படியே அச்சு பிசகாமல் எழுத்தில் வடிக்கிற சக்தி உங்களுக்கு எப்படி வந்தது? உண்மையிலே நீங்கள் பிரம்மனின் படைப்பில் பிரத்யோக படைப்பு என்றெல்லாம் என்னை அவ்வளவு பாராட்டினார்கள். நான் இதை சொல்வதற்கு காரணம், அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவி, லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு பச்சைமையில் கையெழுத்திடும் பாக்கியத்தை கொடுத்தவர். வீதி வழி போகிற சாமானியனை கொண்டு வந்து கோட்டை கொத்தளத்தில் அமைச்சர் பெருமக்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக அமர்த்தி பார்த்தவர். அடுப்படியை தாண்டாத எம்குல பெண்களுக்கு மிக்சியும் கிரைண்டரும் கொடுத்து விஞ்ஞான யுகத்திற்கு விரல் பிடித்து அழைத்து வந்தார். வீட்டிலே சமைக்கிறது மட்டும் உங்கள் பொறுப்பு அல்ல, இந்த நாட்டின் அரசியலை சமைக்கிற பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு என்று பெண்களை அழைத்து வந்து உள்ளாட்சி அமைப்புகளிலே பதவி கொடுத்து, ஏறத்தாழ 50% கொடுத்து, அதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர்கள், உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர், இப்படியெல்லாம் பெண்களுக்கு மிக பெரும் உச்சங்களை கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவி அனைவரிடமும் அவர் வைத்த ஒரு கோரிக்கை, நான் வார்த்தெடுத்த இந்த இயக்கம், நான் வளர்த்த இயக்கம், எனக்கு பின்னால் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தை ஆட்சி செய்யும் இயக்கமாக இந்த இயக்கம் திகழ வேண்டும் என்பதுதான் அவருக்கு சட்டமன்றத்தில் வைத்த கடைசி சூளுரை. அவரால் பதவி பெற்றவர்கள். இப்ப நாங்கெல்லாம் எந்த பதவியும் பெறல, பச்சை மயில கையெழுத்து போடல, தேர்தலில் ஒரு தேர்தல் தோத்து போயிட்டேன். நான் இதை சொல்வதற்கு காரணம், நன்றி என்பது புரட்சி தலைவி அம்மாவால் அமைச்சராக்கப்பட்டவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக்கப்பட்டவர்கள், இந்த நிர்வாகிகளுக்கு துளி அளவு நன்றி இருந்தால் இந்த இயக்கத்தை உடைத்திருக்க மாட்டார்கள். தொண்டர்கள் மிக நல்லவர்கள், மிக விசுவாசமானவர்கள். இத்தனை பிளவு இருந்தும் எங்கேயாவது அதிமுக தொண்டை இன்னொரு வச்சு போய் சேர்ந்தான்னு பாத்தீங்களா? அப்படியே நிக்கிறாங்க, ஒன்றுபட்டு விட மாட்டார்கள். அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை நடக்கிற போது வெள்ளந்தியோடு விழிகசிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் போல அதிமுக தொண்டனுடைய நிலை இன்னைக்கு. அப்படியே டெல்லிக்கு என்ன சார் கூப்பிடுறாங்க, அவர் ஓடுறாரு. கேட்டா கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்து என்ன சொல்றாரு. அப்புறம் 3 கார்ல மாறி மாறி போய் அவரை பார்த்து பேசுறாரு. பேசிட்டு வந்து நான் முதல்ல சொல்றாரு, நான் டெல்லியில யாரும் எந்த தலைவரையும் பார்க்க வரல அப்படின்னு. அதுக்கு பிறகு அவரு வெளியே வந்த அடுத்த வினாடியில் அமித்ஷா அவர்களுடைய எக்ஸ்தல பதிவு, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும். அதிமுக தலைமை இல்லை, அதிமுக ஆட்சி என்று சொல்லவில்லை. ஆக இவர் வெளியே வந்து சொல்றாரு, நான் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி பேசினேன். தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய திமுகவுக்கு ஒதுக்கப்படாத நிதிகளை எல்லாம் கேட்டு பெறுவதற்காக போனேன். மும்மொழி கொள்கை குறித்து பேச போனேன். இப்படி பச்சை பொய்யை. ஒரு தலைவனுக்கு நம்பகத்தன்மை வேண்டும். புரட்சி தலைவரோடு பேசுவாரா? அம்மா அப்படி சொல்லுவாங்களா? அந்த இருக்கையில உட்காருகிற உங்களுக்கு இப்படி நடந்து கொள்வதற்கு கூச்சமாக இல்லையா? கட்சியை பிளவுபடுத்தி ஒரு தனிநபருடைய சுயநலம் இல்ல, ஒருவேளை அவரு தமிழக நலன் கருதி பேச கூட போயிருக்கலாம். இல்ல கூட்டணி தனிநபர் தமிழகத்தினுடைய நலன் கருதி பேச போவது வந்து மறைந்து போக வேண்டாம், ஒளிந்து போக வேண்டாம், சட்டமன்றம் நடக்கிற போது போக வேண்டாம். கூட்டணிக்கு எங்களுக்கு மாபெரும் கூட்டணி அமைப்புன்னு சட்டமன்ற தேர்தல் நேரத்துல சொன்னாங்க, சாரி நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல சொன்னாங்க. முடியல, சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. கூட்டணியில இருந்தவங்களையும் பிடுங்கிட்டு போய் பாஜக மாநில தலைவர் அவங்க கூட்டணியில வச்சிருக்காரு. இந்த நிலைமையில நமக்கு வேற வழி இல்லை, பாஜக கூட தான் கூட்டணி போய் ஆகணும். அது குறித்து பேச போயிட்டு நாங்க உங்களோட கூட்டணிக்கு வரோம், எங்களுக்கு இவ்வளவு நிபந்தனைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்களும் ஒத்து வந்தால் நாம் இருவரும் கூட்டணி போடலான்னு கூட பேசியிருக்கலாம். அதை உடனே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல, அரசியலில் நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணுமா, கூட்டணி என்பது ஒரு காகிதத்தில் இரு தலைவர்கள் கையெழுத்து போடுவதாலோ அல்லது நாங்கள் கரம் கோர்த்து விட்டோம் என்று ஒரு அறிக்கை விடுவதாலோ ஒரு கூட்டணி வெற்றி பெற்ற கூட்டணியாக மாறிவிடாது. நான் இதை சொல்வதற்கு காரணம், வெளிப்படையான இயல்பான தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒப்புக்கொண்டு ஒரு சேர ஒற்றுமையோடு இணக்கமாக உருவாகுதுதான் ஒரு கூட்டணி. அப்படி உருவானாத்தான் அந்த கூட்டணி வெற்றி பெறும். 96ல புரட்சி தலைவி அம்மா காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க. காங்கிரஸுக்கும் கூட்டணி விருப்பம் இல்லை, அதிமுகவுக்கும் கூட்டணி விருப்பம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி வைத்தால் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகிய வாழப்பாடி ராமமூர்த்தி சத்தியமூர்த்தி பவனில் கருப்பு கொடி ஏற்றுவேன்னு சொன்னார். காங்கிரஸ் தலைமை கூட்டணி வைக்க வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த திரு வாழப்பாடி ராமமூர்த்தி கூட்டணி அதிமுகவோடு நீங்கள் வைத்தால் நான் கருப்பு கொடி ஏற்றுவேன் என்று சொன்னார்.
ஆக பொருந்தாத கூட்டணி அந்த 96ல அம்மாவே தோற்று போனார்கள், வாஷ் அவுட் ஆனாங்க. இது இன்னும் புரட்சி தலைவருடைய காலத்துல கூட ஒண்ணு சொல்லலாம். 1980 திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கைகலப்பில் ஈடுபட்டார்கள். மதுரையில இந்திரா காந்தி தாக்கப்பட்டார். மண்டையில அடிபட்டு ரத்தம் ஓடியது. இருவரும் அடித்து கொண்டு மிக கடுமையான மோதலுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் 1980ல புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை இந்திரா காந்தி கலைக்கிறார். 117 தொகுதி இருவரும் பிரித்துக் கொண்டு திமுகவும் காங்கிரசும் உடனே கூட்டணி சேர்கிறார்கள். நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு கலைஞர் பேசுறாரு. அந்த கூட்டணி மிக பெரும் தோல்வி அடைந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி, காங்கிரஸ் அன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி செய்த முன்னாள் கட்சி. ஆனால் இருவரும் சேர்ந்து பொருந்தாத கூட்டணி அமைத்த காரணத்தால் இருவரும் புதை சேற்றில் சிக்கினார்கள். புரட்சி தலைவர் முதலமைச்சராக வந்தார். நான் இதை சொல்வதற்கு காரணம், கூட்டணி என்பது இயல்பானதாக இருக்கணும், இயற்கையானதாக இருக்கணும், இருதரப்பிலும் இணக்கமாக இருக்கணும், தலைவர்கள் தொடங்கி நிர்வாகிகள் வரை. நீங்க அமித்ஷாவும் திரு எடப்பாடியாரும் கையெழுத்து போட்டுட்டா கீழே உள்ள ஒன்றிய செயலாளர் நிர்வாகி இல்ல. நீங்க சொல்றது புரியுது. தமிழகத்துல தற்போது நிலையும் பேச இருக்கும். ஆனா பாஜகவினோட வரலாற்றை எடுத்தா, பாஜக ஒரு மாநிலத்துல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா, அங்க தனக்கு எதிராக 200% வேலை செய்யக்கூடிய எங்கக்கூடிய கட்சியை கூட ரைடு விட்டு தான் கூட்டணியில இணைச்சு அவங்களையும் வெற்றி பெற செய்து அதுக்கு பிறகு அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. அந்த மாதிரி பல்வேறு வரலாறுகள் இருக்கு. அப்போ பொருந்தா கூட்டணிலாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. இல்ல, அவர்களுக்கு பிரச்சனை இல்லம்மா. நான் சொல்வது அதிமுகவின் தரப்பிலிருந்து நான் பார்க்கிறேன். அதிமுக தான் இப்ப எதுவும் பேச முடியல. இப்ப அதிமுக இப்போ அவர் கூட்டணி பத்தி நான் எதுவுமே பேசல, தமிழக மக்கள் நலன் கருதி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிதான் எடுத்து வெளியில வச்சாரு, ட்வீட் போட்டாரு. நான் அதைத்தான் கேக்குறேன். அடுத்து சொல்றாரு, இதுல சென்னையில சொல்றாரு, கூட்டணி பத்தி எல்லாம் நாங்க எதுவும் பேசல, தமிழக நலன் கருதி தான் பேசணும் அப்படின்னாங்க. அமித்ஷா அவர்கள் இப்படி ஒரு ட்வீட், அதை நீங்க அமித்ஷாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு KP முனுசாமி சொல்றாரு. மறுபடியும் ஒரு ட்வீட் வருது, அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், விரைவில் அறிவிப்போம்னு அதுக்கும் மறுப்பு போடுறாரு அவரு. அப்போ ஆம் என்றாலும் இல்லை என்றாலும் அதை நான் தான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நிர்பந்தத்துல அவங்க சிக்கி இருக்கிற மாதிரி தான். நான் அதைத்தான் சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல கூறுகளாக பிளக்கப்பட்டது, மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. OPS ஒரு பக்கம், திரு டிடிவி ஒரு பக்கம், அவர்தான் கட்சி அரசியலை ஒதுங்கியிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி சின்னம்மா அவர்கள் ஒரு பக்கம். அதற்கு பிறகு அதிமுக எடப்பாடி தரப்பிலேயே தங்கமணி, வேலுமணி, இவர்கள் ஒரு பக்கம், செங்கோட்டையன் ஒரு பக்கம், தலவாய் சுந்தரம் ஒரு பக்கம், ஜெயக்குமார் ஒரு பக்கம். நீங்க பாருங்க, இந்த கூட்டணிக்கு போய் வந்ததுக்கு பிறகு வழக்கமாக 11 மணிக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் இன்றைக்கு வரை தலைமறைவா இருக்கார். ஏன்னா அவருக்கு பெரிய வேதனை, பேச சொன்னவரும் எடப்பாடி. அது எவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கும். நான் முடிசூடாம அண்ணனா ராயபுரத்துல இருந்தேன், இஸ்லாமியனுடைய வாக்கு எனக்கு 40,000 வாக்கு எனக்கு எதிராக விழுந்தது, நான் என் அரசியலை இழந்ததுக்கு காரணமே பாஜக கூட்டணி என்று பேசினார். கூட்டணி வைத்தால் CV சண்முகம் பேசினார். CV சண்முகம் தேர்தல் முடிந்த கையோடு பேசினார். 21 சொன்னார். பாஜக கடுமையான விமர்சனங்களையும் வைத்தார். KP முனுசாமி பேசினார். பொன்னையன் இந்தியாவிலேயே மிக மோசமான பிளவுவாத கட்சி, மக்களை பிளக்கிற கட்சி, மதவாத கட்சி, ஊழல் கட்சி என்று பாஜகவை பேசினார். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் இதை விட இன்னொன்னு சொல்லணுமா? SDBI பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தோடு பாராளுமன்றத்தில் தேர்தலில் கூட்டணி வச்சு கண்ணுக்கு கடந்து போன 24ல ஒரு சில கூட்டணி கிடையாது, சரியா போயிட்டு 2026லயும் கூட்டணி கிடையாது. நான் இதைத்தான் நான் கேட்கிறேன். உங்களை திரு அண்ணாமலை தற்கொலைன்னே பேசினார். நீ கூவத்தூர்ல எப்படி வந்தேன்னு சொல்லட்டுமான்னு பேசினார். நான் என்ன கேட்கிறேன், இரு தலைமையும் தங்களுக்கு கீழே உள்ள நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் ஒரு இணக்கமற்ற சூழலை உருவாக்கி, ஒரு பகைமையை உருவாக்கி, இருதரப்பிலும் நல்ல கொடும்பாவி எரிப்புகள் நடந்தன. இவ்வளவு நடந்துட்டு இவ்வளவு நடந்துட்டு நீங்க இப்ப ஒரு கூட்டணி அமைச்சா, நான் சொன்ன 80ல காங்கிரசும் திமுகவுக்கும் ஏற்பட்ட கதி 96ல காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் ஏற்பட்ட கதிதான் ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பாஜக தோல்வி பெறுவோம் அப்படிங்க சொல்றது போல தோல்விதான் கிடைக்கும் இந்த கூட்டணிக்கு அப்படின்னா, பாஜக இந்த கூட்டணிக்கு அவ்வளவு தீவிரமாக முயற்சி செய்கிறது? அவர்களுக்கு இப்பொழுது தமிழகம் ஒரு இலக்கு, தமிழகத்தில் ஆட்சி பிடிப்பது ஒரு இலக்கு அல்ல, அதுக்கு சாத்தியமில்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்களுக்கு 29ஆம் ஆண்டு. ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலிலேயே அறுதி பெரும்பான்மையை பாஜக எட்டி பிடிக்க முடியவில்லை. 2029ல வடபுலத்தில் இன்னும் பெரிய சரிவு வரும் என்று நம்புகிறார்கள். அதனால அவர்களுடைய கணக்கு தமிழகம் நோக்கி.
29 எப்படியாவது இன்றைக்கு 26 நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நீயே பொதுச் செயலாளர், நீயே முதலமைச்சர், உங்களுக்கு மனது ஒப்புக்கொண்டால் ஓபிஎஸ் டிடியை சேர்த்துக்குங்க, ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உள்ஒதுக்கீடுக்காவது அனுமதி கொடுங்கள், அதுவும் முடியாது என்று சொன்னாலும் பரவாயில்லை. தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எத்தனை பலியாடுகளையும் பலியிடுவதற்கு பாஜக தயங்காது. அவர்களை பொறுத்தவரை இயக்கம் பெரிதென்றுதான் முடிவெடுப்பார்கள். அவர்களை எடப்பாடிக்கு எல்லா விதமான சுதந்திரத்தையும் கொடுத்து, நீங்களே முதலமைச்சர், நீங்களே பொதுச் செயலாளர், நீங்களே கூட்டணிகளிலே முடிவு செய்யலாம், நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம், உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் எங்கள் தமிழக பாஜக தலைவரை கூட நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்கின்ற பல உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டதாகத்தான் நான் அறிகிறேன். இதையெல்லாம் கொடுத்து விட்டு நான் கொஞ்சம் ஊருக்கு போய் சொல்றேன், இது வேண்டாம். எடப்பாடியினுடைய ஜாதகம் அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் அமித்ஷாவினுடைய வீட்டு வாசல் படியை தாண்டுகிற போதே எக்ஸ் தளத்தில் அவர் கூட்டணியை பற்றி போட்டார். அவர்களின் கணக்கு 2029 தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட அளவில் வெற்றி பெறணும், குறைஞ்சபட்சம் ஒரு 20 தொகுதி. இந்த தேர்தலே இந்த கூட்டணி வச்சிருந்தா நாங்க 30 தொகுதி ஜெயிச்சிருப்போம்னு வேலுமணி, எஸ்பி வேலுமணி சொன்னாரா இல்லையா? ஆக அவர்களை பொறுத்தவரை 2029 பாஜகவுக்கு மிக பெரும் சவாலாக இருக்கும். இந்த தேர்தலிலே அவர்கள் எதிர்பார்ப்பை எல்லாம் மீறி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, எதிர்கட்சிகள் பெருவெற்றி பெற்றிருக்கிறார்கள். அறுதி பெரும்பான்மை இல்லாத ஆட்சி, அது அவர்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் அதிமுக என்பது குறைஞ்சபட்சம் 20%, 43% 20க்கு வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவினுடைய ஒரு 40% ஏற்கனவே பிஜேபி தான் இருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, சின்னம்மா, அப்புறம் தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுகவினுடைய சரிபாதி பாஜகவிடம் நகர்ந்து விட்டது. ஒருவர் உள்ளே இருந்தே ஆதரிக்கிறார்கள், சிலர் வெளியில் இருந்து ஆதரிக்கிறார்கள். இப்ப அண்ணன் ஓபிஎஸ் இருக்காரு, எனக்கு மோடி தான் பக்தர்ன்ட்டாரு. நான் மோடியின் பக்தர் நான்ட்டேன். அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்து தமிழகத்துல பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் சொல்லிட்டாரு. பாஜகவினுடைய பிரச்சாரகராக மாறிவிட்டார். அப்படி இருக்கிற போது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல சிவாஜி கட்டபொம்மனை பார்த்து ஒரு வசனம் வரும், எல்லா பாளையக்காரர்களும் பணிந்து அடிபணிந்து எங்களிடம் வரி செலுத்தி வாழ்கிறார்கள். அப்படி இருக்கிற போது கட்டபொம்மா உனக்கு மட்டும் என்ன திமிர்னு கேட்பான். அதுபோல எல்லாரும் வந்துட்டாங்க. டிடி வந்தாச்சு, ஓபிஎஸ் வந்தாச்சு, சின்னம்மா வந்தாச்சு, வேலுமணி வந்தாச்சு, தங்கமணி வந்தாச்சு, செங்கோட்டை வந்தாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. எடப்பாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை? உண்மை உருவாக்கியது நாங்கள் தானே. நீங்கள் முதலமைச்சராக்குவதற்காகத்தானே தீர்ப்புகள் உடனடியாக கிடைப்பதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டன. திருமதி சசிகலா சிறைக்கு அனுப்பப்பட்டார், தினகரன் திகாருக்கு அனுப்பப்பட்டார். நாங்கள் ஜெயிலில் பிடிச்சி போட்டவங்களே எங்க கூட இருக்கிறாங்க. நான் உன்னை பிடிச்சி முதலமைச்சராக்கினதே நாங்க தான், உனக்கு என்னையா பிரச்சனை? நாங்கள் சிறைக்கு அனுப்பியவர்களே மறந்து விட்டு எங்களோட கைகோர்த்து விட்ட பிறகு உன்னை நாங்கள் ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு அல்லவா அனுப்பணும், நீ ஏன் என் கூட வர மாட்டேற? ஓபிஎஸ்க்கு நாங்கள் ஒண்ணுமே செய்யல, அவர் கூட என் கூட இருக்காரு, அவருக்கு எந்த நன்மையும் நாங்க பண்ணல. உனக்கு இந்த கட்சியை அபகரிப்பதற்கு எல்லா உதவியும் நாங்க தான் செஞ்சோம். ஈரோடு போன தேர்தல், ஈரோடு கிழக்கு தேர்தல் நடைமுறை அமல்ல இருக்கிற போது 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பே வந்தது உச்ச நீதிமன்றத்துல, இவர் தான் பொதுச் செயலாளர், இவருக்கு ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுங்க, இவருக்கு தான் சிம்பல் அப்படின்னு சொல்லி. ஆக எடப்பாடியை முதலமைச்சராக்கியதிலும் பாஜகவுக்கு பங்குண்டு. ஆட்சி முடிந்ததற்கு பிறகு அதிமுகவினுடைய அரசியலை அபகரிப்பதற்கு எடப்பாடிக்கு உறுதுணையாக இருந்தது பாஜக. அதிமுக தொடர்பா எந்த விஷயங்களும் அடுத்த கட்சி பத்தி நாங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? இது வந்து திமுக பேசக்கூடிய வினை. இது அதிமுகல அவங்கதான் யார் கூட கூட்டணி வைக்கணும், யாரு பொதுச் செயலாளரா இருக்கணும், யாரு போட்டியிடணும் அப்படிங்கிறத அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க. பாஜக முடிவு பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு மாநில தலைவர். ஈரோடு கிழக்கு தேர்தலில் திரு ஓபிஎஸ் வேட்பாளர் போட்டாரு, திரு தினகரன் வேட்பாளர் போட்டாரு. 2 வேட்பாளர்களையும் திரும்ப பெற வைத்தது யார்? நான் ஒண்ணு கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி தலையிடாத கட்சி எது? காங்கிரஸ் கூட அவருடைய தலையீடு இருக்கத்தான் செய்யும். அதுதான் அரசியல். நான் என் வீட்டை நான் பத்திரமா வச்சிருக்கேன், ஒற்றுமையா வச்சிருக்கேன்னா எதிர் வீட்டுக்காரன் என் வீட்டுல வந்து பஞ்சாயத்து பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒற்றுமையை தளர விட்ட போது அந்த இடத்தை எப்பொழுதும் எந்த காலத்திலாவது எட்டி பிடித்து விட வேண்டும் என்று வெகு காலமாக கங்கணம் கட்டி கொண்டு காத்திருந்த கட்சி பாஜக. புரட்சி தலைவி அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார், இனிமே தமிழ்நாட்டுடைய அரசியல் வேறு விதத்தில் மாறும் என்று சொன்னார். ஆக அவர்கள் வெகு காலமாக கணக்கிட்டு காத்திருந்தார்கள். காஷ்மீர்ல தொடங்கி பீகார்ல வந்து உத்தரப்பிரதேச வழியா அப்படியே ஒடிசா எல்லாம் கற்பனைக்கும் நம்ம நினைச்சு பார்க்காத அரசியல் மாற்றம் ஒடிசாவில் நடக்கலையா? பிஜு பட்நாயக், நவீன் பட்நாயக்கினுடைய 40 வருட அரசியலை முடித்து வைக்கலையா? உத்தரப்பிரதேச அரசியலை கையில் எடுத்து மாயாவதி எங்கே, அகிலேஷ் எங்கே, காலி பண்ணலையா?
பீகார்ல கடும் எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருந்த நிதிஷ்குமாரை தன் நிதிஷ்குமார். கட்டுப்பாட்டு கொண்டு வரலையா? ஆக என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி காலையில் விதைத்து விட்டு சாயந்தரம் இருக்கிற அவசரம் அவர்களுக்கு இருக்காது. ஒவ்வொரு 5 வருடம், ஒவ்வொரு 10 வருடத்திற்கு திட்டமிட்டுக் கொண்டு மிக லாபகமாக காய்கள் நகர்த்துவார்கள். சரி. அப்போ எடப்பாடி அவர்களுக்கு எல்லா பாசிட்டிவ் நோட்டையும் அவர் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் குடுத்து, கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு டெல்லியில வந்து பேசி முடிச்சிருந்தா, செங்கோட்டையன அடுத்த தினமே வர சொல்லி சந்திக்க வேண்டிய அதற்கு அவசியம் காரணம் ஒன்றுதான். தமிழகத்திற்கு வந்து நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி விட்டோம் என்று ஏன் சொல்லவில்லை? ம். ஏன் இவர் இங்க டெல்லியினுடைய எல்லையை தாண்டியதும், ம். அங்கே பாதுஷாக்களுடைய பங்களாவில் பேசியது வேறு. அமித்ஷாவிடம் பேசியது வேறு. அங்கே எந்த மறுப்பும் சொல்லவில்லை. ம். அங்கிருந்து இங்கே வந்ததற்கு பிறகு வெளிப்படையாக அறிவிக்காமல் இவர் காட்டிய மௌனம் ம். அவர்களுக்கு பலத்த சந்தேகத்தை உருவாக்கிவிட்டது. ம். எல்லா முடிவும் உங்களுக்கு ஏற்ற வகையில் நான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. ம். அதற்கு பிறகும் நீங்கள் முரண்டு பிடித்தால் நாங்க எங்களுடைய துருப்புச்சீட்டை கையில் எடுப்போம். ம். எங்களிடம் சிண்டைகள் இருக்கிறார்கள். நாங்கள் சிண்டைகளை உருவாக்குவோம். அப்படி பாஜக சமீபத்தில் கையில் எடுத்திருக்கும் ஒரு சிண்டையாவா தான் நான் திரு செங்கோட்டையனை பார்க்கிறேன். ம். கொங்கு மண்டலத்தை சார்ந்த எடப்பாடியினுடைய அதிகாரத்தை பிடுங்கி வேறொருவர் கையில் கொடுத்தால் கொங்கு மண்டலத்தில் வலுவாக இருக்கக்கூடிய பாஜகவின் அரசியலுக்கே அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவரிடம் பிடுங்கி அவர் சார்ந்தவரிடமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்குது. இது நடக்கும். ம். எடப்பாடி பாஜகவுடைய கூட்டணியை ஏற்றுக்கொண்டு இப்ப இந்த 6ஆம் தேதி வர்றாரு பிரதமர். ஆமா. பாம்பன் பாலம் திறக்க வர்றாரு ராமேஸ்வரத்துக்கு. அதனால அங்கே வருகிற போது பிரதமரை சந்திப்பதாக சொல்கிறார்கள். டைம் கேட்டிருக்கிறதா ஓபிஎஸ், சிபிஎஸ் இருவர் கேட்டிருக்கா தரப்புலையும் சொல்றாங்க. கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஏறத்தாழ என்னை பொறுத்தவரை அவர் பாஜகவினுடைய கூட்டணிக்கு அடிபணிந்துதான் ஆக வேண்டும். ம். இதுல என்ன ஒரு வருத்தம்னா பாஜகவோடு கூட்டணி வைத்தாலும் அதிமுகவில ஒரு பிளவு ஏற்படும். ம். ஏன்னா ஜெயக்குமார் காணுமே இந்த கூட்டணி வேண்டாம் என்று புழுங்கக்கூடியவர்கள். இப்ப அன்வர் ராஜா பேசலையே, அமைதியாயிட்டு. அமைதியாயிட்டாரே. செம்மலை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்றதா சொல்றாங்க. ஆக கழக குரல்களும் எதிர்ப்பு குரல்களும் உள்ளேயும் இருக்கிறது. காரணம் பாஜகவை எதிர்ப்பு நிலைக்கு உருவாக்கியது எடப்பாடி. ம். நீங்களே தொண்டன் தொடங்கி நிர்வாகிகள் வரை பாஜக நமக்கு எதிரி என்று பாஜக கூட்டணியை விட்டு விலகிய போது அதிமுகவினுடைய ஐடி விங் என்ன போட்டுச்சு? பாபாய் திரும்பி வந்துடாதீங்க போட்டாங்களா இல்லையா? காலதாமதமான எதிர்ப்பா இருந்தாலும் அந்த எதிர்ப்பை பதிவு கடுமையா பண்ணாங்க. உடனே கொடும்பாவி எரிப்புகள் வரையும் போச்சு. ஒருவர் கடுமையா விமர்சனம் பண்ணி பாஜக எதிர்ப்பு நிலைக்கு 2ஆம் கட்ட தலைவர்களையும் தொண்டர்களையும் நீங்களே உருவாக்கி விட்டு அட்லீஸ்ட் இவர்களை சமாதானம் செய்து விட்டாவது நீங்க டெல்லிக்கு போயிருக்கணும். தொடர்ந்து அமைதியாகவே இத்தனை ஆண்டு காலம் பயணித்த செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சிய வந்து கட்டி கோப்பாக கொண்டு போகக்கூடிய அந்த பண்பு வந்து இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். இல்லை, என்னை பொறுத்தவரை நான் ஒரு பெரிய போராளியாக நான் பார்த்தது கிடையாது. அதிமுகவினுடைய நீண்டகால விசுவாசி, நீண்ட அனுபவம் கொண்டவர். ஆனால் எடப்பாடி போல களத்தில் இறங்கி கட்சியை கைப்பற்றி ஆட்சியை நடத்துகிற அளவுக்கு துணிச்சலும் அந்த முன்னெடுக்கிற ஆளுமையும் செங்கோட்டையனுக்கு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. இன்று வரை அவர் மனம் திறந்து வெளிப்படையாக அரசியலை பேசுவதற்கு கூட தயங்குகிறார். எங்க பார்த்தாலும் ஒளிந்தொளிந்து ஓடுகிறார். ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்றாரு. உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்று உங்களுக்கு உட்கட்சிகள் பிரச்சனை என்று சொன்னால் ஒன்று எடப்பாடியிடமே பேசணும், இல்ல தொண்டரிடம் பேசணும். எங்குமே பேசாமல் என்னை பொறுத்தவரை அவர் பிஜேபியினுடைய அழுத்தத்திற்கு வேறு வழி இல்லாமல் ஒரு உடன்பட்டு இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஆனாலும் அவருக்கு எடப்பாடி மீது மிக பெரும் வருத்தமும் கோபமும் போட்டி மனப்பான்மையும் இருக்கிறது. ஏன்னா ஒண்ணுமே வேண்டாம், ஊர்ல கிராமத்துல நான் கட்ட வேண்டிய புள்ள அவன் கட்டிவிட்டேன் அப்படின்னா அந்த பிள்ளை மேல உள்ள கோபத்தை விட அந்த கட்டின மேல கோபமாவே இருப்பேன். அது மேல நான் உட்கார வேண்டிய முதலமைச்சர், நான் தான் மூத்தவன், எல்லாம் அவன்கிட்ட போச்சு. இந்த முந்தான முடிச்ச படத்துல ஒரு சொல்றது, போன வருஷம் நான் தான் நாட்டாமை அப்படின்னு ஒருத்தர். அது மாதிரி எடப்பாடியினுடைய அரசியல் மீது செங்கோட்டையனுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கோபம் இருக்கத்தான் செய்யும். அதனால இப்ப பாஜக தன்னை முன்னிறுத்தி ஒற்றுமை என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்து எடப்பாடியிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் தனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு அந்த வாய்ப்பை தருவார்களோ என்கிற ஆசை அவருக்கு வந்திருக்கிறது. கூவத்தூரை கைவிட்ட வாய்ப்பை இந்த முறை தான் கைப்பற்றி. 2 கேள்வி இருக்கிறது இதுல. ஒன்று வந்து செங்கோட்டையன் அவர்கள் நிதி நெருக்கடியில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு கொஸ்டின், இன்னொன்னு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், இன்னொன்னு வந்து பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார் அப்படின்னு பாஜக முடிவுக்கு வந்து விட்டது. இங்க வந்து அவர் அறிவிக்காத பட்சத்துல செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளர், துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள்
அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. இது இரண்டும். இவையெல்லாம் வெளியே பேசப்படக்கூடிய யூகங்கள். ம். எனக்கு அதுல உள்ள போக எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப டிடிவி தினகரன் என்ன, அவர் 3% தனி கட்சி நடத்தி 3% ஆமா. ஓட்டு வாங்கி போன தேர்தலில் 25 தொகுதிகளில் அதிமுக தோற்று போவதற்கு காரணமும் அவர்தான். எடப்பாடியினுடைய அரசாங்கம் வரவிடாமல் தடுத்ததும் அவர்தானே. அப்ப அவருக்கு ஒண்ணும் இல்லையா? அந்த கேள்வி எதுவும் இல்லையா? என்னை பொறுத்தவரை இவையெல்லாம் யூகங்கள். அண்ணன் செங்கோட்டையனுக்கு நிதி நெருக்கடி எனக்கு தெரியாது. தனிநபர்களுடைய விஷயங்கள் நம்ம போகக்கூடாது. என்னை பொறுத்தவரை ஒற்றுமைக்கு இடையூறாக, கூட்டணிக்கு இடையூறாக பாஜகவினுடைய கட்டளைக்கு எடப்பாடி அடிபணிய மறுத்தால் ஓகே. இவங்க செங்கோட்டையனை கையில் எடுத்து ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சிப்போம் என்கிற அச்சுறுத்தலை கொடுக்கிறார்கள். சரி. ஆனால் என்ன, நான் எடப்பாடி அடிபணிந்து விடுவார் என்று தான் நான் நம்புகிறேன். கடந்த வாரம் நினைக்கிறேன் ஓபிஎஸ் அவர்கள் இது போல அவர் முன்னாடி பேசினது இல்லைன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாகவே வந்து பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லைன்னா அவமரியாதையை சந்திப்பார் அப்படின்னு சொன்னாரு. எதன் அடிப்படையில அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு? தெரியல, அவருக்கு ஏதாவது பிரத்யோக தகவல்களோ அல்லது அவருக்கு சாதகமான செய்திகளோ தரப்பட்டிருக்கலாம். எனக்கு அதை பற்றி தெரியலமா. ஆனால் ஒன்று மட்டும் நான் ஒன்று சொல்லுவேன். எடப்பாடி அவர் பின்னால் மாவட்ட செயலர் இருக்காங்க, கட்சி இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்கள் இல்லை. தொண்டர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அந்த தொண்டர்களை இவர் சாந்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அனைவரையும் ஒன்றிணைத்து கட்சியை ஒன்றுபடுத்திட்டார்னா, கட்சியை ஒன்றுபடுத்தி விட்டாரே பாஜகவின் கட்டளைகளுக்கு இவர் பயந்து ஓடக்கூடிய நிலை வராது. நிர்வாகம் இவரிடம் இருக்கிறது, தொண்டர்களும் மக்களும் இவரிடம் இல்லை. அதனால்தான் பாஜக இவர் மீது இவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். எனவே எடப்பாடி பணிந்துவார் நான் நம்புறேன். பணிகளைன்னு சொன்னால் அவரை பணிய வைக்கிற அத்தனை அஸ்திரங்களையும் பாஜக அரசு ஏவும். நீங்களே பாருங்க, ஒரு அமலாக்க பிரிவு ஒரே ஒரு சோதனை 750 கோடி வரி ஏய்ப்பு என்று செய்திகள் வந்தது. ஒரே ஒரு சோதனைக்கு பிறகு இன்று வரை எடப்பாடி பாஜகவை பற்றி பேசுகிறாரா? கடந்து போகிறார். எதை கேட்டாலும் இல்லைங்க, அம்பேத்கரை பத்தி அமித்ஷா அப்படி பேசிட்டாருங்கன்னா அதான் ஜெயக்குமார் சொல்லிட்டாருல. இப்ப எனக்கு என்ன வேதனைன்னா, எடப்பாடியினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை வந்து நம்பி பாஜகவோடு கடும் மோதலை எதிர்கொண்ட ஜெயக்குமார் போன்றவர்கள் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை தான் அவர் பேசுறாரு. தனிப்பட்ட அவருக்கு என்ன இருக்க போகுது பாஜக? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் இபிஎஸ் அவர்களோடு நின்னு இபிஎஸ்க்கு எதிராக ஒரு வார்த்தை பேசாத ஒரு உண்மையாவே சொல்றாங்க. டெல்லிக்கு செல்வதற்கு முன்பு உண்மையாகவே எடப்பாடி இங்கு ஒரு கூட்டத்தை போட்டு, மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டி, இப்படிப்பட்ட அழுத்தங்கள் தரப்படுகிறது, நமக்கு வந்து வேறு வழியும் இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடியது 20% ஓட்டு தான், வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்னொரு 20% வேணும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ 18.5% ஓட்டு வாங்கியிருக்கு. பாராளுமன்ற தேர்தல்னால 18, சரி சட்டமன்ற தேர்தல் ஒரு 15 கூட இருக்கட்டுமே, அப்ப 20 35 ஆயிருதா, இன்னொரு 5% தேமுதிக மற்றவர்கள்லாம் சேர்க்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை உள்ள பாஜகவோடு இணைந்தால் தான் நம்ம ஆட்சி பிடிக்க முடியும். அதனால நம்ம கருத்துக்களை மாற்றிப்போம். அரசியல் நிலைப்பாடுகள் மாறுவது ஒன்றும் தவறு கிடையாது. இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே இபிஎஸ் அவர்களோடு கூட்டணியில இருந்த அந்த சமூக கட்சியினர் இல்ல ஒரு 4-5 நபர்கள் வந்து இவரை விட்டுட்டு, அதிமுக விட்டுட்டு பாஜக போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம் தாங்க. இவருக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக தன் வீட்டையே ஒற்றுமைப்படுத்த தெரியாத இவரால் ஒரு கூட்டணி அமைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இவர் மெகா கூட்டணி என்று சொன்னால் மன்சூர் அலிகான் கூட மறுத்து விட்டார். இவரால் எதையுமே செய்ய முடியவில்லை. 10 தேர்தலில் தொடர்ந்து தோத்து 2 தேர்தலில் போட்டியிடாம தவிர்த்து 13 தொகுதிகளிலே கட்டுத்தொகை இழந்து 7 தொகுதிகளிலே கட்டுத்தொகை இழந்து 13 தொகுதிகளிலே 3ஆம் இடத்திற்கு சென்று 2 தொகுதியில் 4ஆம் இடத்துக்கு போய் விளவங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 5000 ஓட்டு வாங்கி அவமானப்பட்டு, ஆண்டிப்பட்டியில வாக்குச்சாவடியில 1 ஓட்டு வாங்கி இத்தனை தோல்விகளையும் எதிர்கொண்ட இவர் அரசியல்ல வந்து மக்கள் செல்வாக்கையும் ஈட்ட முடியல, கூட்டணி கட்சிகளையும் தக்க வைக்க முடியல. இவர் மீதான நம்பகத்தன்மை குறைந்து கொண்டிருக்கிறது. இப்ப தேமுதிக கூட நின்றாங்க, அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ராஜ்யசபா தருவாங்க. அன்றைக்கே ஒரு மறுத்திருக்கணும், நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் திடீர்னு இப்ப நான் எப்ப கொடுத்தேங்கிறாரு, எப்ப சொன்னேங்கிறாரு. அது ஒரு தலைவனுடைய நம்பகத்தன்மையை கெடுக்கிறது இல்லையா? இப்ப தேமுதிகவினுடைய கருத்து அப்படியே குரல் மாறி ஒலிக்குதா இல்லையா? திமுக ஆதரவான பல்வேறு புதிய தமிழகம் கூட்டணியில இருந்தாங்க, இன்று வரை புதிய தமிழகம் நிலைப்பாடு என்ன என்று தெரியல, அப்படி நடுவில் நிற்கிறாங்க. இவரோடு நீங்க நல்லா பாருங்க, இருந்தது 2-3 கட்சி தான். இப்ப எஸ்டிபிஐ சொல்லிட்டாங்க பாஜகவோடு போற, நாங்களும் விளைவிக்கிறோம்.
நீங்க வாங்கின 23% எஸ்டிபிஐ ஓட்டு இருக்கு, தேமுதிக ஓட்டு இருக்கு, புதிய தமிழகம் ஓட்டு இருக்கு. இதையெல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் உண்மையாகவே எடப்பாடிக்காக விழுந்த ஓட்டுகள் ஒரு 18% தான். நீங்கள் திருப்பி திருப்பி சொல்றேன்ல, உடைஞ்சு உடைஞ்சு கட்சியும் உடையுது, கூட்டணியும் உடையுது. சரி, கூட்டணிக்கு நீங்க போறேன்னு சொன்னா ஒரு பொது கருத்தை தொண்டர்களிடமும் மக்களிடமும் நம்பகத்தன்மையோடு உருவாக்க வேண்டும். நான் அதைத்தான் சொல்றேன். கூட்டணி பாஜகவோடு இணைவது தப்பு நான் சொல்லவே இல்லை. இந்த தேசத்திலே 2 பெரிய தேசிய கட்சிகள், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாஜக. தேசிய கட்சியான காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற போது அது நேர் எதிர்க்கமான பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைப்பது ஒன்று தவறு கிடையாது, வேறு வழியும் இல்லை. ஆனால் அதை நீங்க வெளிப்படையா செய்யுங்க. ஏன் முக்காடு ஓட்டுக்கிட்டு ஒழிக்கிறீங்க, பொய் பேசுறீங்க? அங்கதான் அவருடைய ஆளுமை பண்பு. இப்ப நான் ஒண்ணுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துல முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசியலை பாருங்க. அவங்க அப்பா கலைஞர் அளவுக்கு திறமை இல்லை, அது இதுல நாங்க என்னை பொறுத்தவரை கலைஞரை விட சாதுரியமாக அரசியலை முன்னெடுத்து போகிற, தன் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி வச்சுக்கிட்டு, கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன கீறல்கள் இருந்த ஒண்ணு வேணாங்க. வேல்முருகன் கடுமையா கோவப்பட்டாருங்க, சமாதானப்படுத்திட்டாரு, அவ்வளவுதாங்க. 5 நாட்கள் தான், 100 மணி நேரத்துல அவர் சமாதானம் பண்ணிட்டார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள்ல கோபம் வந்தாலும் சமப்படுத்துறாரு. அதுதான் ஒரு கூட்டணி கட்சி. அது ஒண்ணு சொல்லுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே, அம்மா தலைவர், புரட்சி தலைவர் ஒரு ஹீரோ தொடங்கி ஒரு ஹீரோயின் வழி நடத்தின கட்சிக்கு அந்த அளவில் இல்லாட்டினாலும் அதில் சரிவாதி அளவுக்காக திறமை கொண்ட ஒரு தலைமை இல்லை, கண்ணுக்கட்டி தூரத்துக்கு காணோம். இங்க திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை கூட்டணி புதுசா கமலஹாசனும் சேர்ந்துட்டாரு. நீங்க பாருங்க, நீங்க அவருக்கு ஒரு ராஜ்யசபா உறுதிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக ஒரு பக்கம் அரசு நிர்வாகம், இன்னொரு பக்கம் அரசியல் நிர்வாகம், இன்னொரு பக்கம் திராவிட இயக்கத்திற்கான அடிப்படை கொள்கைகளை விட்டு விடாமல் போராடக்கூடிய போர்க்குடம். மொழிக் கொள்கையா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல போராடுறாங்க. சரியோ தவறோ அது வேற விஷயம். கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொண்டு ஆட்சியை சரியாக நடத்தி மீண்டும் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும், 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று கடுமையான முயற்சிகளை அவர் செய்து எடுத்து மாநிலங்களுக்கான விஷயங்களை கேட்டு மோதல் ஆனாலும் பெற முயற்சிக்கிறாங்க. எவ்வளவோ இடையூறு தானே திமுக ஆட்சிக்கு. இந்த ஜூன் ஜூலை மாதத்துல திமுகவிற்கு மிக பெரும் நெருக்கடியை கொடுப்பதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தேர்தல் கடும் சவாலாக இருக்கணும் திமுகவிற்கு. திமுக தொடர்பான மக்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் பெரிதுபடுத்தணும், அந்த மாதிரியான திட்டங்கள் இருப்பதாகவும் பேசப்படுது. சவாலான தேர்தலா? நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒண்ணுமா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்திரா காந்தி காலத்தில் மிசா அழுத்தம் தரப்பட்டது. அதிலிருந்து திமுக மீண்டும் வந்தது. அதற்கு பிறகு 2009 இதே அறிவாலயத்துல தரைதளத்தில் பேச்சுவார்த்தை, முதல் தளத்தில் சிபிஐ விசாரணை. திருமதி கனிமொழி அவர்களும் ராஜா அவர்கள்லாம் சிறைக்கு போனது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். இன்னும் சொல்ல போனால் அந்த காங்கிரஸ் ஆட்சியை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தது திமுக. தன் கூட்டணி கட்சி நாட்டை ஆளுகிற போதுதான் அவருடைய திமுக அமைச்சர்கள் எல்லாம் நீக்கப்பட்டார்கள், சிறைக்கு சென்றார்கள். ஆக நீங்க பாத்தீங்கன்னா 2009 மிக பெரும் நெருக்கடிகள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நெருக்கடிகளும் அழுத்தங்களும் பல காலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நெஞ்சுரத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்கு, இங்க இல்ல. நீங்களே பாருங்க, பாஜகவை அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணாரு உதயகுமார். அவர் டெல்லியில பார்த்த உடனே இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷான்டாப்ல பாத்தீங்களா நீங்க, குரங்கினமும் குலுங்கி சிரிக்கக்கூடிய பல்டி. அப்போ அழுத்தம் இல்லை, ஸ்திரத்தன்மை இல்லை, தைரியம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? புரட்சி தலைவி அம்மா அஞ்சுவதும் இல்லை அஞ்ச வருவது யாதொன்றும் இல்லைன்னு அப்பர் பாடிய தேவாரத்தை தினம் சொல்லுவார் தொண்டர்களுக்கு. அச்சம் என்பது மடமையிட, அஞ்சாமை திராவிட வழக்குகள் இருந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டாங்க. இவங்க மாதிரி அச்சப்பட்டு டெல்லிக்கு போயிருந்தா அம்மா ஏங்க சரி ஜெயிலுக்கு போறாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. வாக்கால் வீழ்த்த முடியாத ஒரு தலைமையை வழக்கால் வீழ்த்தப்பட்டார்கள். அவர் சமாதானம் செய்து கொண்டிருந்தால் அவர் இந்த கஷ்டம் வந்திருக்குமா? ஒரு பெண்ணுக்கு இருந்த துணிச்சல் அவரிடம். நீங்கள் அதான் எனக்கு என்ன வேதனைனா, அம்மா அமைச்சர்களை உருவாக்கினார், சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கினார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கினார், அரசியல்வாதிகளை உருவாக்கினார். ஒரு ஆண்மை திடம் உள்ள ஒரு தலைவனை உருவாக்காம போயிட்டாங்க. வேதனையோடு அதை சொல்றேன் நான். என்னை பொறுத்தவரை நான் சொன்னதுதான், பாஜகவின் அழுத்தத்திற்கு எடப்பாடி அடிபணிந்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஏன்னா அமலாக்க பிரிவினுடைய நடவடிக்கைகள் அவருடைய மகன் கூட சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 4 வருஷம் சுதந்திரமா நம்மளை ஆள விட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க யாரு? எடப்பாடி தரப்பு. உண்மையில் அது இல்லை.
4 வருஷம் தப்பு பண்ண விட்டு அவங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. தவறை செய்ய விட்டு அவற்றை நகலெடுத்து கொண்டிருந்த வேலையை தான் பாஜக செய்து கொண்டிருந்தது. இவருடைய ஒட்டுமொத்த ஜாதகம், பயோகிராபி எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. தங்கமணி, வேலுமணி எல்லாருக்கும் ஃபைல் இருக்கு. ஏன்னா எல்லாரும் களத்துல வாத்தியார் இல்லாத வகுப்பறை போல கட்டுப்படுத்துவதற்கு தலைவி இல்லாத காலத்தில் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு உண்மையா சொல்றாங்க, மனசுக்குள்ள இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பந்திரிவதை போயிருவோம், அம்மா தூக்கிடுவாங்களோன்னு பயந்து கிடந்தவர்கள் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பாத்தீங்களா? நான் ஒண்ணு சொல்றேன் சகோதரி. அம்மா வழக்குல தகுதி இழப்பு செய்யப்பட்டு ஒரு அமைச்சரவை உருவாச்சு. அண்ணன் ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனாங்க. அமைச்சர் எல்லாம் பதவி ஏற்றாங்க. எல்லாரும் அழுதுகிட்டு பதவி ஏற்றாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? அம்மா இறந்த பின்னாடி பதவி ஏற்றாங்கல்ல, யாராவது அழுதாங்களா? அப்ப இவர்கள் அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு இவர்களுக்கு ஒரு அரசியல் விடுதலை கிடைத்ததான் நினைத்திருக்கிறார்கள். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அம்மாவின் வழியில் இந்த அதிமுக நடக்கவில்லை, தைரியத்தோடு இல்லை. நான் தைரியம் வேணும் அரசியல். அடக்குமுறைகள் இருக்கத்தான் செய்யும். மத்தியில் ஆளக்கூடிய கட்சி அமலாக்கத்துறையை ஏவும். இப்ப நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவுறீங்கல்ல, நீங்க போலீஸ் ஏவுறீங்கல்ல, அது போல மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சி தன்னுடைய தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை துஷ்பிரயோகம் செய்து மாநில அரசாங்கத்தை ஒடுக்கத்தான் பார்க்கும். அதை எதிர்கொள்ளணுமா? ஆளுநர் பிரச்சனை கொடுக்கிறாரு, அமித்ஷா பிரச்சனை கொடுக்கிறாரு, ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்தாரு. நீ சிறையில் வைத்திருந்தாலும் நான் அவரை துறையை விட்டு எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? நல்லதா சரியா கட்ட அது வேற விஷயம். துணிச்சலோடு எதிர்கொள்கிறது திமுக. ஆனால் நீங்கள் துவண்டு விழுகிறீர்கள், ஓடி போய் காலில் விழுந்து சரணாகதி அடைகிறீர்கள். நீங்கள் கோழைகளாக இருக்கிறீங்க. இன்னொன்னு, நீங்க ஒற்றுமையோடு இருந்தீங்கன்னா, நீங்க அதிமுக ஒன்னா இருந்த போது அமித்ஷா இங்க வந்து கூட்டணி பேசினாரு, 4 தொகுதி வாங்கிட்டு போனாரு 2019. நீங்கள் இன்றைக்கு பிளவு விட்டு கிடக்கிற போது ஒவ்வொருத்தரா புரிய சிவு சண்முகம் போறார், தம்பிதுரை போறார், இப்ப விமான நிலையத்திற்கு ஒவ்வொரு முறையும் மோடியும் அமித்ஷா வருகிற போது மலர் கொத்து ஏற்றி கொண்டு போய் வரிசையாக நிற்பார்கள். வேதனையாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியவர், உதிரத்தில் ரத்தம் சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்த புரட்சி தலைவர், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடைமையடான்னு பாடி பாடி வளர்த்த இயக்கம். கோடி சிங்கத்தின் தைரியம் குடியிருக்கும் வீர திருமகள்னு சொன்னாங்க அம்மாவை. எழுதுனவன் நான் தான். மின்முட்ட வந்தாலும் விழிசு விட்டா வீரம். அவர் போல புரட்சி தலைவி போல ஒரு 1000 ஆண்களுக்கு சமானவர். தனி மனித ராணுவம், தாயுருவில் ஆண்மகன். அப்படிப்பட்ட அம்மாட்ட அரசியல் கத்துக்கணும். உங்களுக்கு தைரியம் இருக்கா? தொண்டனுக்கு இருக்க தைரியம் உங்கள்கிட்ட இருக்கா? காரணம், மடியெங்கும் கனம், வழியில பூரா பயம். அதான் காரணம். அதிமுகவை ஒன்றுபடுத்த முடியாது. அதிமுகவை பொறுத்தவரை அவங்க பாஜகவுக்கும் ஒன்றுபடுத்துவது நோக்கம் அல்ல. பிளவுற்று தான் இருக்கணும். அவர்களை பொறுத்தவரை டெம்போல வா, ஆட்டோல வா, கார்ல வா, பஸ்ல வா, வசதி உள்ள பிளைட்ல கூட வா, எல்லாரும் என்டிஏ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கியிருக்காங்க. இதுதான் பாஜகவின் திட்டம். அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சிக்கு வராரோ இல்லையோ, இந்த கூட்டணியை பலப்படுத்தி 29 கொண்டு போயிடணும். அப்போ அதிமுக தரப்புல இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு பேசப்பட்டது. அந்த கூட்டணி அமைந்தால் பலமான கூட்டணியாக இருக்கும்னு பேசப்பட்டுச்சு. அது அமையுமா அமையாதா ஒரு கேள்வி. இன்னொன்னு, முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அவர்கள் இருப்பாரா மாட்டாரா? இல்ல, என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணிக்கு எடப்பாடிக்கு ஆசை இருந்தது. ஆனால் அந்த ஆசையை ஒரே ஒரு அமலாக்க பிரிவு சோதனை முடித்து வைத்து விட்டது. இனிமே அவர் அங்கு போக முடியாது. அதனால சோதனை மேல் சோதனை. அதனால அவருக்கு தனி விருப்பங்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு பாஜக கூட்டணியில் ஐக்கியமாக வேண்டிய நிலை அவருக்கு உருவாகிவிட்டது. ஏறத்தாழ கூட்டணி உறுதியாகிவிட்டதை தான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். ஏன்னா திரு டிடிவி தினகரனே சொன்னாரே, அவருக்கு என்ன நினைச்சுதான் பயம்னா நான் தேர்தலே போட்டிடலங்கன்னாரு. ஓபிஎஸ் சொன்னாரு, நிபந்தனை இல்லாம நான் இணையறேங்கன்னாரு. புரியுதாங்களுக்கு? நீங்களே பொதுச் செயலாளர், நீங்களே முதலமைச்சர், அதற்கும் பாஜக ஒப்புக்கொண்டு விட்டது. இதை விட ஒன்னும் சொல்லட்டுமா? நீங்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் அண்ணாமலை அவர்களை மாற்றுறோம். எல்லா வகையிலும் அதிமுகவோடு அவர்கள் இறங்கி வருவதற்கு காரணம் எடப்பாடியை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதல்ல, 2029க்கு அதிமுகவோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் ஒரு 25 சீட்டை பிடிக்கணுன்றக்காகத்தான். அதனால முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி இருப்பதில் இடையூறு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். அவருக்கு பிரச்சனையே என்னன்னா, இவர் பிஜேபிக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி விட்டார். அந்த மனநிலை கொண்டவர்கள் எல்லாம் பிரச்சனை செய்யறாங்க. அது அவர்களை சாந்தப்படுத்துவது எப்படி அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு.
நிச்சயமாக அவையெல்லாம் வரக்கூடிய சில நாட்களிலேயே சரி செய்யப்பட்டுவிடும். நீங்க சரி செய்வதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கடைசி அஸ்திரமாக மொத்த கட்சியும் மொத்த இந்த இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படியே இருப்பாங்க. உங்களுடைய தலைமையை தூக்கி அப்படியே செங்கோட்டையன் தலையில சொருகி நாங்கள் தலைமையை மாற்றி அதிமுகவோட விடுவோம் கூட்டணி. அப்படின்றதுக்காகத்தான், ஒரு அச்சுறுத்தலை கொடுப்பதற்குத்தான், இந்த பயமுறுத்துவதற்கு, இந்த பிள்ளைகளை பயமுறுத்துறதுக்கு நம்ம என்னதா ஒரு முகமுடியை போட்டு மிரட்டுவோம்ல, ம். அப்படி பயமுறுத்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது, இடைக்கால ஒரு பொம்மை தான் செங்கோட்டையன். நன்றி சார். நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.